தங்க நகை கடையில வேலை பாக்குற மாதிரி இருக்கீங்க. மொத்த ஜுவல்லரியும் எடுத்து ஒரேடியா போட்டுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கூடவே அந்த அஜித் அப்புறம் ராகுலோட வாட்சும் எடுத்து கட்டிக்க வேண்டியதானே? அத மறந்தே போயிட்டேன் தாமினி. ஐயோ, ஒரு நிமிஷம். நீங்க ஏன் அந்த காதோட புடவை கட்டி இருக்கீங்க? அட, ஏன் நான் காதோட புடவைய கட்டி கூடாது? இவ்ளோ நாள் அந்த காதம்பரி இந்த வீட்ல எவ்வளவு கலர் கலரா கட்டிக்கிட்டு இருந்தா, நான் ஏன் கட்டக்கூடாது சொல்லுடி. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சதா? இங்க பாரு தாமினி, இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இப்படிதான் இருப்பேன், என்ன நீ எதுவுமே கேட்க கூடாது. எனக்கு இதுல முழு உரிமை இருக்கு தாமினி. ஏன்னா இப்பதான் எல்லாமே நம்ம பேர்ல மாறிடுச்சுல, அதுவும் பெரிய பணக்காரங்களாயிட்டோம்ல. அதனால இப்போ இந்த காவேரி மகாராணி நினைச்சத எதை வேணாலும் சாதிக்கலாம். சொல்லு காவேரி மகாராணி வாழ்க. கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல? காவேரி மகாராணி வாழ்க, காவேரி மகாராணி வாழ்க. சொல்லுங்களேடா, சொல்லுங்கடா, காவேரி மகாராணி வாழ்க. சொல்லு மோகன். ஹலோ, நான் இன்னைக்குல இருந்து வேலைக்கு வரணும்னு நீ என்கிட்ட சொன்னல. ஆனா எங்க ஆபீஸ் பூட்டு போட்டுருக்கு. எனக்கு தெரியும். நீ ஒரு வேலை பண்ணு, வீட்டுக்கே வந்துற. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். வா மோகன், உனக்காக ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டே இருக்கு. போலாம் 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 போலாம், சீக்கிரமா போலாம். வா குஷி, பார்த்து போயிட்டு வா. என்ன மோகனையோட துணியில எப்படி இந்த அடையாளம்? முன்னாடி இது கிடையாது. நேத்து ராத்திரியில இருந்து என்னதான் நடக்குது? மோகனையாவும் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாரு. ஒருவேளை அவர் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறாரா? சொல்லு தாமினி, இப்ப நான் என்ன வேலை பண்ணணும்? என்ன வேலையை நான் உனக்கு கொடுக்கறதா? அக்கவுண்டன்ட், மேனேஜர், ஆபீஸ் கோஆர்டினேட்டர், பியூன், இந்த எல்லா போஸ்டுமே ஃபுல்லா இருக்கு. ரைட், ஒரு போஸ்ட் மட்டும் காலியா இருக்கு. என்ன போஸ்ட்? தாமினி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காதல் நேத்தும் இல்லை, இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் இருக்காது. இதுல ராதாவோட அன்பு ஒரு பக்கம். தாமினி, உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ராதா என்னோட வாழ்க்கைக்கே காரணம். நான் என்னோட ராதாவை என்னைக்கும் விட மாட்டேன். நான் உன்கிட்ட இருந்து உன்னோட எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன். ஆனா நீ என்கிட்ட இருந்து என் வீட்டு வேலைக்காரிய பறிச்சுக்கிட்ட. அதனால என்னையில இருந்து நீ இந்த வீட்டோட வேலைக்காரனாதான் இருக்கணும். இது பாரு மோகன், செல்லக்கண்ணு உங்க கூட கிளம்பி வந்துட்டா, அப்ப இந்த வீட்டு வேலை எல்லாம் யார் செய்யறது? அதனால்தான் சொல்றேன், இன்னையில இருந்து செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறது, வீடு முழுக்க பெருக்கி தொடச்சு டஸ்டிங், அப்புறம் சாப்பாடு பரிமாறுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லாமே. ஓகே? சோ இன்னையில இருந்து நீ இந்த வீட்ல வேலை பார்க்குற ஒரே ஆள். ஓகே?
என்ன ஓகே என்ன ஓகே தாமினி, நான் சொல்றத கேளு. இங்க இருந்து இப்படியே ஓடிடலாம். அவன் கோவப்பட்டா நம்மள துவம்சம் பண்ணிடுவாண்டி. பாடி மோகன், அட செல்ல கண்ணு வீட்டை விட்டு போயிட்டா என்ன? அதான் செல்ல கண்ணா இருக்கல்ல, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லு. இங்க தூசு ஐயோ, தட்டவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் காலையிலேயே குளிச்சுட்டேன். இங்கேயும் சுத்தமா இருக்கா? அது அங்க அங்க இருந்து ஆரம்பி. வீடு முழுக்க அழுக்காதான் இருக்கு. நீங்க முதல் நாள் வேலைக்கு போறீங்க மோனையா. தயிர் சக்கரை சாப்பிட்டுட்டு தான் போனோம். இதுவும் நான் போய் கொண்டு வந்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். ஐயோ மோனையா, மோகனையா, உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? உங்க ராதா கிட்ட இருந்து ஏன் மறைக்கிறீங்க? சொல்லுங்க மோனையா, உங்க மனசுல என்னதான் ஓடுது மோனையா? சபாஷ்டா கண்ணா, நீ ரொம்ப கடினமா உழைக்கிற. கடவுளே கிருஷ்ணா, கீர்த்தி அக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. நீங்க அவங்களுக்கு துணையா இருங்க. அவங்களுக்கு இதுல வெற்றியை கொடுங்க. அப்படியே என்னோட மோகன் ஐயாவுக்கு உதவி செய்யுங்க. தன்னோட புது வேலையில அவர் எவ்வளவு கடினமா உழைக்கிறாரோ எல்லாமே அவரோட குடும்பத்துக்காக தானே. அவருக்கு உதவி செய்யுங்க, அவருக்கு துணையா இருங்க கடவுளே கிருஷ்ணா. சாரி அத்தா. ஃபர்ஸ்ட் டைம்ல அத எதை பிடிக்கிறதுன்னு தெரியல, விட்டுட்டேன். அதுக்குன்னு மொத்த குப்பையை ஏமலே போடுவியா? இருங்க, அசையாதீங்க.
டேய் டேய் என்னடா ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அசையாதீங்க. மோகன் ஸ்டாப். ஸ்டாப். இங்க பாருப்பா. கண்டினியூ. ஸ்டாப் சொல்லிட்டு நிறுத்துறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க. இங்க பாருடா, நான் உன்னோட மாமியாரு. சின்ன வயசுல இருந்து உன்னை எப்படி தூக்கிலாம் வளர்த்திருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ண அவ்வளவுதான். நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன்ப்பா, எப்படி பெருக்கணும்னு சொல்லி கொடுக்கறேன். சொல்றது புரிஞ்சுதா? முதல்ல தொடப்பத்தை கொடு. இந்தாங்க அத்தை. இங்க பாரு. சொல்லுங்க அத்தை. கவனமா பாரு, நான் எப்படி பெருக்கிறேன்னு. அப்புறம் சொல்லி தர மாட்டேன். சரி. என்னையே வேலை வாங்குறானே. முதல்ல முறத்தை கொடு. புடிங்க. நல்லா பாத்துக்க. இப்படி மெதுவா. ஃப்ரூட் பாத்து. ஃப்ரூட்ஸ் பத்திரம் வேஸ்ட் ஆயிட போகுது. குப்பையை கொண்டு கொட்டிட்டு இப்ப நீ பேசுறியா? இப்படி நிதானமா தான் பெருக்கணும். எவ்வளவு அழகா பெருக்குறீங்க அத்தை நீங்க. இது ஒரு கலை. ஒரு கலைடா. என் புருஷன் கூட இதே மாதிரிதான் சொல்லுவாரு. நான் வேலை செஞ்சா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அடேய், இது மாதிரி நான் எவ்வளவு பெருக்கி இருப்பேன். அத்தை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பண்ணுங்க. இங்க பாரு. ரொம்ப பிரமாதம். ஆமால, சூப்பரா ஆயிடுச்சு இல்ல இந்த இடம். எனக்கு அந்த காலம் ஞாபகம் வருதுடா. வாவ். ஃப்ரூட் பிளாட்டர் சாப்பிடுறாங்க. ஆரஞ்சுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். பாத்துட்டு இருக்கேடா. பாத்துட்டு இருக்காத, ரொம்ப நல்லா இருக்கு, பாத்துட்டே இருக்கேன். இப்படி பெருக்குனாதான் இந்த இடம் சுத்தமாகும். வாவ், டூ குட் அத்தை. ஆமாடா. அப்புறம் பாத்து அத்தை, பெருக்கி கடைசியில இடுப்பொலி வந்துரு போகுது. அது எப்பவோ வந்துருச்சுப்பா. ஆச்சா? இதோ முடிக்க போறேன்ப்பா. நல்லா பாத்துக்கோடா. இப்படி இந்த குப்பையெல்லாம் மரத்துல வாரணும். அவ்வளவுதான். இப்படி மரத்துல அள்ளி ஓரமா வச்சிரணும். எல்லாத்தையும் பாத்துட்டல? ரொம்ப சூப்பரா பாத்துட்டே இருந்தா அத்தை. நல்லா புரிஞ்சுக்கிட்டல? ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா அத்தை. என்னால முடியலடா. இந்தாங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க. டயர்டா இருப்பீங்களா? ஆமாப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப மூச்சு வாங்குதுடா. அது புளிப்பா இருக்கு, வாழைப்பழம் சாப்பிடுங்க. சரிடா. இப்படி நறுக்கெல்லாம் சாப்பிட கூடாது. மோகன், இவ்வளவு நேரமா இந்த மகாராணிய வீட்டு வேலை செய்ய சொல்லி என்ன முட்டாளாக்கிட்டல? உன்னனா? ஐயோ அத்தை, என்னாச்சு? சோஃபால ஏதாவது இருக்கா? ஆமாண்டா, ஏதோ திரும்பிச்சு. அநேகமா எலும்பாதான் இருக்கும். ஹலோ, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வருமானத்துக்கு இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, அதுல அவங்க வெற்றி அடையவே கூடாது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள உடைக்கிற போராட்டத்துல என்னோட அடுத்த வேட்டை அந்த அஜித் அண்ட் கீர்த்தி. வேலை முடிஞ்சது. நேத்து கீர்த்தியோட அம்மாவோட மண்டே உடைச்சேன். இன்னைக்கு இவ மாட்ட போறா. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடு. நான் இப்பவே மெயில் செக் பண்றேன். மோகன், தாமினி, சாரி. அது வந்து முதல் முறையா பண்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியா கத்துக்கிறேன். நான் ஏன் இந்த குச்சியை பிடிச்சிட்டு நிக்கிறேன்? கிடா, நீ எப்படி வேலைக்காரங்க எப்படிப்பா? இரு, கொண்டு வரேன். அட, இந்தா நாடாவை பிடிச்சுக்கோ. இந்த பிடிச்சு எந்திரிச்சுக்கோ. அட புடி, இது நாடாதான். சரி, வேண்டாம், விடு, யோசிச்சுக்கோ. ஓகே தென், இந்தா. ஓபன் ரூஃப் பார்லருக்கு யாராவது வருவாங்களான்னு தெரியலையே. இந்த பியூட்டி பார்லர் ஐடியா சுத்த வேஸ்ட். நாளைக்கு வேற ஏதாவது யோசிக்கிறேன்.
அட, என்ன இது பியூட்டி பார்லர் மாதிரி இருக்கு? ஆமாங்க, ஆமா. உள்ள வாங்க. இது பார்லர் தானே? ஆமா. சரி சரி. வாங்க வாங்க. குஷி. வாங்க வாங்க. என்னாச்சு? கஸ்டமர் எங்க? வந்தாங்க. எழுந்துக்கோங்க. வாங்க வாங்க வணக்கம். வாங்க. வணக்கம் வாங்க. உட்காருங்க. கீர்த்தி லே. ம். இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. நல்லா இருமா. இந்த பார்லர் எப்படி இங்க புதுசா திறந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா, பார்லர் புதுசுதான். ஆனா இவங்க புதுசு இல்ல. இவங்க இந்த வேலையெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே கத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கை வந்த கலை. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க கிட்ட முகத்தை கொடுத்து பாருங்க, போகும்போது சந்தோஷமா தான் போவீங்க. அவ்வளவு அழகா செஞ்சு விடுவாங்க. எனக்கு பிரமாதமா ஒரு ஃபேஷியல் பண்ணுமா? கண்டிப்பா. கீர்த்தி அக்கா, நீங்க வேலையை ஆரம்பிங்க, நான் இது வந்துடுறேன். சரி. இவங்களுக்கு வெயில காட்டணும், அவங்களுக்கு நட்சத்திரத்தை. ஏண்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் உன் மண்டையில ஏறவே ஏறாதா? சாரி 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 சாரி. குஷியோட மாமா அப்புறம் என்னோட மாமா. சாரி, அது முதல் முறையா பண்றதா அதான் தப்பாயிடுச்சு. நானே அதை எடுத்துறேன், இருங்க. வேணா வேணா வேணா. பரவாயில்ல பரவாயில்ல. எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. அப்புறம் இங்க இருக்கிற வேலை. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டேய், அட பாவி. டேய் ஆமா. டேய் ஏன்டா என் மேல விழுற? டேய் மோகன் பையன் இருக்கானே இவன. நீ ரொம்ப நல்லா மசாஜ் பண்ற. தேங்க்யூ ஆண்டி. அப்புறம் ஃபேஷியல்லாம் சரிதான், ஆனா கொஞ்சம் ஐஸ் வைக்க முடியுமா? ஆண்டி, எங்க கிட்ட ஐஸ் இல்ல. ஆனா பக்கத்து வீட்ல கேட்டு வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வா. பாப்பா, எனக்கு தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரியா? ஷூர் ஆண்டி. கொண்டா, இதை இப்படி வச்சிடலாம்.